என்னடா அண்ணா கூட தனியா நடந்து போகுதுன்னு பார்த்தா எங்க சித்தி அண்ணா கூட தூக்கின்னு வருது. எங்க சித்தி, சித்தப்பா, கவின் 3 பேரும் கோழி பண்ணை கட்டுறதுக்காக மண் அள்ளி கொட்டிட்டு இருந்தாங்க. என்கிட்ட வந்து ஜேசிபி வச்சு மண் அள்ளி போட போறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தி 10,000 வாங்கிட்டு வந்துச்சு. ஆனா அந்த 10,000 எங்க சித்தியே அமிக்கிட்டு எங்க சித்தப்பாவையும் கவினையும் வச்சு இந்த வேலையை மொத்தத்தையும் முடிச்சிருச்சுங்க. இவங்க செய்யறாங்க ஓகே. கவின் என்னங்க பண்ணுச்சு, அந்த மூஞ்ச பாருங்க, ஓவர்லோடு மண்டியில வச்சிட்டாங்க. எப்படி ஐயோ நேரம் அந்த மணல்லே சொருவின்னு இருக்கும். தலை மேலேயே வச்சு 2 மணி நேரமா அள்ளிட்டு வந்து கொட்டிட்டு இருந்தாங்க. கவின் ஒண்டியா கஷ்டப்படுறத பார்த்த உடனே கவினோட ஏரியா கைஸ் எல்லாம் கூட வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எல்லாம் வெறித்தனமான ஒர்க்கர்ஸ். நான் கழனில இருந்து வந்துட்டு இருந்தேன். எங்க சித்தி வாடா கொஞ்சம் மண் அள்ளி கொட்டுற அப்படின்னாங்க. நான் கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருந்தேன். ஓடி வந்து புடிச்சிட்டாங்க. ஏய் யாரை ஏமாத்த பாக்குறேன், போடா போய் அள்ளி கொட்டுறான். என்கிட்ட 10,000 வாங்கிட்டு வந்து அமிக்கி போட்டு என்னைய வேலை வாங்குறியா நீ? என்னமோ ஜேசிபி வச்சு வாரி கொட்ட போறேன்னு என் மண்டியில வாரி வச்சு கூட்டி நிக்கிறியா நீ? ஐயோ என்னடா வெயிட் ஆகுது. சரி கஷ்டப்பட்டதான் பட்டோம். இன்னும் ஒரே ஒரு அணை கூட தான் இருக்குது. இது தூக்கி கொட்டிதான்னு பார்த்தா இந்த சீமாறு வேற கோளாறு பண்ணுதுங்க. நான் இந்த பக்கம் வந்தே இருக்க கூடாது, கைனிலே மூடின்னு உட்கார்ந்து இருக்கணும்.